தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்றதால் இனி தமிழகத்தில் பாலாறும் தேனாரும் ஓடும் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வாரிசு அரசியலுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் எனவும் காட்டம். முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும். செந்தில் பாலாஜி அமைச்சராகி இருப்பதால் உச்சநீதிமன்றத்தின் நிபந்தனையை காவல்துறையினர் கண்காணிப்பாளர்களா என்பது சந்தேகம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி அவர்களும் முதலமைச்சருடைய பரிந்துரையின்படி அமைச்சராக பொறுப்பேற்றுகின்றார். உச்சநீதிமன்றம் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனையை காவல்துறை கண்காணித்து நிபந்தனையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கை நிராகரிப்பு. மீண்டும் அக்டோபர் 4ஆம் தேதி ஆஜராக செந்தில் பாலாஜிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. சிறப்பு அமர்வை நியமிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு உத்தரவு. செல்வ பெருந்தகை குறித்து ராகுல் காந்தி தான் அனுப்பிய கடிதத்தில் எந்த அவதூறு கருத்தும் இல்லை என பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி ஜெய்சங்கர் விளக்கம். அஸ்வத்தாமனுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது எனவும் திட்டவட்டம். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, நெல்லை, குமரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சிவகங்கை, தேவக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை. சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு வானிலை முன் அறிவிப்பை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதலமைச்சர் அறிவுறுத்தல். மழைக்காலத்தில் ஒரு இறப்பு கூட ஏற்படாமல் இருக்கும் அளவில் செயல்பாடுகள் இருக்க வேண்டுமெனவும் உத்தரவு. அவங்களுக்கு தேவையான தூய்மையான குடிநீர், கழிவறை, தடையற்ற மின்சாரம், உரிய நேரத்தில் உணவு ஆகியவற்றை வழங்கணும். வெள்ளம் ஏற்பட்ட உடனே அரசு இயந்திரம் எவ்வளவு விரைவாக செயல்படணுமோ அவ்வளவு விரைவாக செயல்படணும். ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும். மழைக்காலத்திற்கு முன்பு பாலங்கள், மின்கம்பிகளை சரி செய்தல், நீர்நிலைகளை தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகளை கண்காணிக்க வேண்டுமென முதலமைச்சர் உத்தரவு. பேரிடர்களில் பால், குடிநீர் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுமெனவும் அறிவுறுத்தல். பாலங்கள், சிறு பாலங்களில் கழிவுகளை அகற்றுதல், நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்துதல், அருந்து விழக்கூடிய நிலையில் இருக்கிற மின்கம்பிகளை சரி செய்தல் உள்ளிட்ட பணிகளும் சரியாக நடைபெற்று வருதான்னு ஆய்வின் போது கண்டறியணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்தால் எந்த பாதிப்பையும் தடுத்து விடலாம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். மழை வெள்ளம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் மக்கள் தெரிந்து கொள்ள டிஎன் அலர்ட் செயலி அறிமுகம். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அதுக்காக தான் ஒரு முக்கியமான செயலியை உருவாக்கியிருக்கோம். வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை,
பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய இருப்பு, நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் என்னும் மொபைல் ஃபோன் செயலியில் உருவாக்கியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ரவுண்டானாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம். குறைந்த மின்னழுத்தம் காரணமாக விவசாய மின் மோட்டார்கள் பழுதடைவதாக குற்றம் சாட்டி போராட்டம். புதிய அமைச்சர்களாக பதவியேற்ற கோவி செழியன் மற்றும் ராஜேந்திரன் பொறுப்பேற்பு. தலைமை செயலகத்தில் முறைப்படி கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார் அமைச்சர் ஆவடி நாசர். தன்னை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க திமுக தொண்டர்கள் சென்னைக்கு வர வேண்டாம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தானே நேரில் சந்திப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மாங்காடு அருகே இறந்து அடக்கம் செய்யப்பட்ட தம்பியின் சாவில் சந்தேகம் இருப்பதாக அண்ணன் புகார். புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தால் பரபரப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. மக்களுக்கு நீதிபதியாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக கூடாது எனவும் அறிவுறுத்தல். தென்னிந்தியாவில் உள்ள 3 இரும்பாலைகளை விரிவாக்கம் செய்வது குறித்து அக்டோபர் 8ஆம் தேதி பிரதமர் தலைமையில் உயர்மட்ட குழு ஆலோசனை. வல்லுநர்களின் ஆலோசனைப்படி விரிவாக்கம் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் குமாரசாமி விளக்கம். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கான தீர்வு சட்ட ரீதியாக நடப்பது அல்ல என மத்திய அமைச்சர் குமாரசாமி பேட்டி. இருதரப்பும் பேசி தீர்ப்பதுதான் சரியானது என விளக்கம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஏற்கனவே விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கும் போது ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தது ஏன்? ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் ஆய்வறிக்கையில் தெளிவு இல்லை. அரசியலிலிருந்து கடவுளை தள்ளி வையுங்கள் என்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. பாலியல் புகாரில் சிக்கிய மலையாள நடிகர் சித்திக்கை கைது செய்ய இடைக்கால தடை. முன்ஜாமீன் கோரி சித்திக் தாக்கல் செய்த வழக்கில் கேரள அரசும் புகார் அளித்த நடிகையும் 2 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிக வருமானம் ஈட்டி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த கும்பல் பெங்களூருவில் கைது. சீனாவின் ஆன்லைன் கும்பல் உதவியுடன் மோசடியில் ஈடுபட்டு வந்தது அம்பலம். நாட்டின பசுமாடுகளை ராஜமாதாவாக அறிவித்தது மகாராஷ்டிரா அரசு. வேத காலத்திலிருந்தே இருப்பதால் இந்த அந்தஸ்து வழங்கப்படுவதாக அறிவிப்பு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 300 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தார் இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா. டெஸ்ட் போட்டியில் வேகமாக 3000 ரன்களை கடந்து 300 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார்.
டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக ரன்களை குவித்து இந்திய அணி சாதனை. அதிவேகமாக 50 ரன், 100 ரன், 150 ரன், 200 ரன், 250 ரன்களை கடந்து வரலாறு படைத்தது. இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட்டுகளை இழந்து 285 ரன்களுக்கு டிக்ளேர் செய்தது இந்தியா. இரண்டாவது இன்னிங்ஸை நிதானமாக விளையாடி வரும் வங்கதேச அணி வீரர்கள்.